யெப்தாவின் ஜெபம். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யெப்தாவின் ஜெப இடம் மிஸ்பா. ஜெபிப்பதற்கு ஒரு இடம் அவசியம்தான் பிரியமானவர்களே. ஜான் வெஸ்லியினுடைய காலத்திலே அங்கிருந்த பக்தியுள்ள சகோதரிகள் எல்லோரும் கூடி ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபிப்பது தங்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஊருக்கு வெளியிலே ஒரு புதரண்டையிலே அவர்கள் கூடி ஜெபிப்பது உண்டு. அப்படி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அளவிலாத தேவ மகிமையையும் தேவ வல்லமையையும் அவர்கள் உணர்வதுண்டு. அவர்களுக்கு பாருங்கள், ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கிடைத்து கொண்டே இருந்தது. ஜான் வெஸ்லி சொன்னார், நான் இதையெல்லாம் நம்ப மாட்டேன். கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், அவரை எங்கும் தொழுது கொள்ளலாம். இந்த புதரின் அருகில் தான் ஜெபிக்க வேண்டுமா என்பதில்லை என்று சொன்னார். பாருங்கள், ஜான் வெஸ்லி ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு நாள் வந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் ஜான் வெஸ்லியை அதே புதரண்டையிலே ஜான் வெஸ்லியின் கால்கள் வந்து நிற்கும்படியாய் செய்தார். அந்த நேரத்திலே பாருங்கள், அவர் ஜெபித்து பெரிய வல்லமையான ஊழியக்காரராய் மாறும்படியாக ஜான் வெஸ்லியின் வாழ்க்கையிலே ஜெபம் மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாய் செயல்பட்டது. அவருடைய ஜெபம் பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, பாருங்கள், காந்தம் இருக்கும் இடத்துல தான் காந்த ஈர்ப்பு சக்தியும் இருக்கும். வாசனையுள்ள மலர்கள் விற்கிற கடைகளின் பக்கத்திலே தான் அந்த வாசனை எப்போதும் வீசிக்கொண்டிருக்கும். தேவச்சனமே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலையும் நான் அநேக இடங்களுக்கு ஜெபிப்பதற்கு செல்வது உண்டு. அப்படி நான் போகும் பொழுது பாருங்கள், ஒரு சில இடங்களிலே போகும் பொழுது நம்மளுக்கு அறியாமலே நம்மளுக்குள்ள இருந்து உற்சாகம் பொங்கி வரும், ஜெப அபிஷேகம் பொங்கி வரும், நம்மால் ஜெபிக்க முடியும். சில இடங்களுக்கு போகும் பொழுது இருளின் வல்லமை, அந்த தடைகள் இருக்கும், நம்மால் ஜெபிக்க முடியாதபடி தடைகள் இருக்கிறதை பார்க்க முடியும். தாவீது கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்ட தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காண்பித்து கொடுத்தார். அந்த இடம் மோரியா மலையிலே கர்த்தர் பாருங்கள், இம்மலையிலே ஈசாக்கை பலியாக ஆபிரகாம் செலுத்த கொண்டு போன அதே இடம். பின்வரும் நாட்களிலே பாருங்கள், தாவீது ஜனங்களை எண்ணினதினால இஸ்ரவேலர்களுக்கு வந்த வாதை நின்று போன இடமும் அந்த இடம்தான். பாருங்கள், தாவீது கர்த்தருக்கென்ற ஆலயத்தை கட்ட பிரதிஷ்டை செய்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு அதிகாலை வேளையிலே வனாந்தரத்துக்கு போனார். இரவு வேளையிலே ஜெபிப்பதற்கு ஒரு மலையின் உச்சிக்கு போனார். மற்ற நேரங்கள் எல்லாம் ஒலிவ மலையின் மேலே பாருங்கள், கெட்சமணி தோட்டத்திலே அவர் எப்போதும் ஜெபித்து கொண்டிருந்ததை வாசிக்க முடிகிறது. பாருங்கள், உங்களுக்குள்ளே ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த இடத்திற்கு சென்று ஜெபித்து பாருங்கள். சில நாட்களுக்கு பின்பு கர்த்தர் உங்களுக்குள்ளாக அந்த இடத்தில் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். பிரியமானவர்களே, தானியேலுக்கு ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை தானியேல் தெரிந்து கொண்டு பாருங்கள், அவர் வீட்டின் மேல் அறையிலே பலகணிகளை எல்லாம் திறந்து எருசலேமுக்கு நேராக வைத்து அவர் ஜெபித்ததை வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், எதை பற்றியும் கவலைப்படாமல் தானியேல் பகிரங்கமாய் அவர் ஜெபித்தார். பாருங்கள், இந்துக்களும் தங்களுடைய வீடுகளை கட்டும் பொழுது பூஜை அறையையும் சேர்த்து கட்டிக்கொள்ளுவார்கள். இஸ்லாமியர்கள் பாருங்கள், நமாஸ் படிக்கக்கூடிய இடத்தை அவர்கள் வீடு கட்டும் பொழுது வைத்துக் கொள்ளுவார்கள், கட்டி கொள்ளுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வீடுகளிலே ஒரு மூலையாவது தெரிந்து கொண்டு நிச்சயமாய் நம்ம ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு ஒழுங்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சாமுவேலுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட எல்லா வேண்டுதல்களையும் கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நின்று போயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவச்சனமே, நீங்களும் நானும் ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை தெரிந்து கொண்டு நாம் ஜெபிப்போம் பொழுது நிச்சயமாய் நம்முடைய ஜெபம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.